Hi all, Dr. Priyadashni here. இன்னைக்கு வேர்ல்ட் மலேரியா டே. மலேரியா அப்படின்றது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபீவர், மஸ்கிட்டோஸ்னால ஸ்ப்ரெட் ஆகிற ஃபீவர். அந்த மஸ்கிட்டோஸ் வந்து ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீவரில் வந்துட்டு குளிர் ஜரம் வரும், ரொம்ப குளிர் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரலாம், 2 நாள் விட்டு ஒரு நாள் வரலாம். அந்த மாதிரி நமக்கு அது டிபெண்டிங் ஆன் த ஸ்பீஷீஸ், அதாவது பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு பேரசைட்னால வரக்கூடியது. அந்த பேரசைட் அதனோட பாதி லைஃப் சைக்கிளை மஸ்கிட்டோலையும், அதாவது ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோலையும் கொசுக்கள்லையும், அப்புறம் மீதி பாதியை வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லையும் தரக்கூடியது. அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் வரும்போது அது நம்ம ரத்த அணுக்களுக்குள்ளே தான் அந்த பிளாஸ்மோடியம்ன்ற, அதில் ஒரு 4 ஜீனஸ் இருக்குது. அந்த பிளாஸ்மோடியம்ன்றது ரத்த அணுக்களுக்குள்ளே மல்டிப்ளை ஆகி அந்த ரத்த அணுக்களையே வந்து ஆர்பிசிஸையே வந்து ரப்சர் பண்ண வைக்கும். அந்த மாதிரி ரப்சர் பண்ணும்போது டாக்ஸின் வரும். டாக்ஸின் தான் ஃபீவரை உண்டு பண்ணும். அந்த மாதிரி ஃபீவர் வந்து இது வந்து ஃபீவரோடு நிற்காது. வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்னோம்னா நமக்கு அது மூளையை அஃபெக்ட் பண்ணுற செரிப்ரல் மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஜிட் மலேரியா அந்த மாதிரி ஷாக் கூட, அதாவது நம்ம பிளட் ப்ரெஷர்லாம் ரொம்ப கம்மியாகி இந்த ஷாக் வர அளவுக்கு சீரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு கூட கொண்டு போகும். ஸோ அது மட்டும் இல்லை, இது திருப்பியும் ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மலேரியா, இந்த மாதிரி குளிர், ரொம்ப குளிர் ப்ளஸ் ஜுரம் அப்படிலாம் வந்துச்சுனாக்கா நீங்கள் மறக்காமல் டாக்டரை பார்த்து இந்த உங்களோட சிம்டம்ஸை, கரெக்டான சிம்டம்ஸை சொன்னீங்கன்னா அது கரெக்டான டேப்லெட் போனால் ஈஸியாக அதை க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ்.